தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து முடிஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடிக்கு கடனில் போயிருச்சு. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இப்போ தோராயமாக ஒரு 10 லட்சம் கோடி கடன். இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முடியும் போது தோராயமாக ஒரு 15 கோடி 15 லட்சம் கோடி கடனில் வந்துடும். இலங்கையில் எப்படி ஒரு பன்னு 150 ரூபா, ஒரு டீ 200 ரூபா, பெட்ரோல் 2000 ரூபா அந்த மாதிரி வித்துச்சோ, அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் வீடு பூந்து அடிக்கக்கூடிய நிலைமை வரும். அப்படியெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா விலைவாசியை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். பெட்ரோல் டீசல் விலைக்கு தமிழ்நாடு 35 ரூபா வரி விதிலுக்கு போட்டிருக்கு. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இப்போ 20 ரூபாயை குறைச்சிருங்க. அதுபோக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய ஆலைகளை மூடலை அப்படிங்கிறத தாண்டி தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுங்க. அது உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள். 10 மரம் 100 மரம் 1000 மரம் யார் இந்த அவங்க தகுந்த மாதிரி யாரெல்லாம் மரம் வச்சிருக்காங்களோ அவர்களெல்லாம் உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள். வறுமை நீங்கும். இதை செஞ்சால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு நல்லது. இல்லைன்னா